நீ எப்படி பேசுன? நான் நிறைய ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் சாதாரண தெரப்பி, நிறைய டிக்டாக்கும் பாப்பேன். பேசும்போதே தெரியுது டிக்டாக் பாப்பேன். 16 மணி நேரம் ஃளைட்ல ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. வாயை திறந்தாலே ஓய் ஓய் மட்டும் தான் எனக்கு வருது. ஊமையா இருந்ததே நல்லா இருந்தது. நீ எங்க போயிருந்த? வாட் ஆளுங்களுக்கு என்ன சமாளிக்க முடியல. சோ மணிலாக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி 747 சக்கரத்துல தொங்கிட்டு வரலான்னு முயற்சி பண்ண. ஆனா 10,000 அடி உயரத்துல இருந்து விழுந்துட்டேன். ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் உடம்பு வளர ரொம்ப நாள் ஆச்சு. என் பாம்பு 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. மாறும்போது தாக்கணும். விடியற நேரத்துல போலாம். ஏற்கனவே பேசிட்டோம். எனக்கு தெரியும் 2-3 வாட்டி பேசினாதான் என் மனசுல பதியும். நீ மூடு. ஜோய் கொஞ்சம் வாயை மூடிட்டு குடிக்கிறியா? வேண்டாம் போயா. ஆனி ஃப்ளைட் 37 வீடியோவை வெளியே விட்டுட்டா. இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? இதுக்குள்ள முதல்ல யார் போறீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஃபக் யூ. நீ காலையில ஏதோ ரூம் கொண்டு வண்டியா? நீ என்ன போட்டியா? என்ன ஒத்த அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கு. நீங்க எனக்காக வில்லியம் புச்சரை கண்டுபிடிக்கணும். நீயே போய் கண்டுபிடி. அவனால அடக்க முடியாத அவனோட உணர்ச்சி தான் பொங்கி வழிஞ்சு பெருக்கெடுத்திருக்கு. வாழ்க்கை தத்துவமே உறைஞ்சிருக்கு. இது என் கொட்டைகளுக்கான தத்துவண்டா. என்ன தப்பா பேசினதுக்கு இப்போ சூத்த முடித்து சொல்றது கேளு. ஒரு ஜப்பான்காரியும் பையனும் ஈஸ்ட்ல போனாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு கொல்லுங்க, இல்லைன்னா உங்க சூத்து வழியா குடல ஒரு ஷூலேஸ் மாதிரி கட்டி விட்டுருவோம். பாத்துக்க. ஹோம்லேண்டர் இப்போ இன்னும் மோசமானவன் ஆயிட்டான். முன்ன விட கேடு கட்டவனா. அவனுக்கு சாவு மணி அடிச்சே ஆகணும். இப்பவும் 7 சீட்ல உட்கார உனக்கு ஆசை தானே? சூத்த மூடு. வைரஸ் இல்லைன்னாலும் நான் உன் மூஞ்சில சூடான கஞ்சிய அடிச்சு ஊத்துவேன். அந்த வைரஸ் உன்னை கொல்லலனாலும் காலம் கொண்டுடும். வயசாயி தள்ளு வண்டியிலேயே உட்காந்துட்டு காலம் ஃபுல்லா அதுலயே உச்சா போயிட்டு இருப்பேன். ஆர்சன் வெல்ஸும் இதே மாதிரி தான் கேப் மாட்டிக்கிட்டான். அப்பதான் அவன் சூத்து மறையும். ப்ளூ பிரின்ஸா ரொம்ப வசதியா போச்சு. V1 இருந்தா அது கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். நானும் அதான் சொன்னேன். ஏன் நீ அதெல்லாம் கேட்க மாட்டியா? கேப்ப நீ பிரயோஜனமா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா. எதுக்காக நீ தெனவட்டாவே பேசுற? என்ன பத்தி உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? தெரியலாம் தேவையில்ல. தினமும் நீயே ஞாபகப்படுத்திடுவ. பிளாஸ்மோசிஸ் அது ஒரு பாரசைட். பூனையில இருக்கும் மனுஷனை கூட இன்ஃபெக்ட் பண்ணும். நமக்கு பயங்கரமா கோவம் வர மாதிரி பண்ணிடும். அப்ப பூனை புழுக்கையை தின்னுட்டோங்கறியா? ஏமா நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. அவன் என்ன பண்ணா? இந்த பிரச்சனையில அவன் தான் உன்னை இழுத்து விட்டான். ஆனா நீ அதை மூடிக்கிட்டு ரசிச்சிட்டு இருக்க. ஏன்னா நீ ஒரு பொட்டை. பொட்டையா? கொட்டை இல்லாத உன்னை பார்த்து பொட்டைன்னு சொல்றான். அவனை விட்டுற போறியா?